ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களோட 15வது வருட திருமண நாள் தான். எப்போவுமே பர்த்டே திருமண நாள் இதெல்லாம் பெருசாக கொண்டாடினதில்லை. ஆனால் என் பையன் இப்போ வளர்ந்த பிறகு கல்யாண நாள் கொண்டாடணும் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பானா. அவன் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு தான் அவங்க அப்பாவுக்கு வாட்சும் எனக்கு கம்மலும் வாங்கியிருந்தான். வளர்ந்துட்டான் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் தான் நான் யோசிக்கவே ஆரம்பிக்கிறேன். இந்த வருஷம் நாங்கள் எதுவும் பெருசாக கொண்டாடணும் அப்படின்னு பிளான் பண்ணலை. ஏன்னா ஒரு 30 நாளைக்கு நாங்கள் கோயிலுக்கு எங்கேயும் போக முடியாது. அதனால் தம்பி ஆசைப்பட்டான் அப்படிங்கிறதுனால அவனை படத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவனுக்கு படத்துக்கு போகிறதும் வெளியில் சாப்பிட்றது இது ரொம்ப பிடிக்கும். அதனால் படத்துக்கு போயிருந்தோம். எனக்கும் வேலை இருந்துச்சு, அவங்களுக்கும் வேலை இருந்துச்சு. அதனால் நான் வேலையை முடிச்சுட்டு பர்மிஷன் போட்டு வந்திருந்தேன். அவங்க வேலையை முடிச்சுட்டு வந்து தம்பியை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அப்போது ஒரு வழியில் சாப்பிட்டுட்டே போயிடுவோம். ஏன்னா லேட் நைட் ஆனாலும் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் என்ன படத்துக்கு வந்துட்டோன்னு சொல்ல மறந்துட்டேனே. தாய் கிழவி படம் தாங்க. படம் செம்மையாக இருந்துச்சு. எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். அதுவும் பெண்கள் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பெண்களுக்காக இதில் நிறைய சொல்லியிருக்காங்க. நம்ம ரொம்ப தன்னம்பிக்கையோடும் இருக்கணும். லாஸ்ட்டு காலத்தில் நம்ம எப்படி வாழ்ந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த படத்தில் எல்லாமே. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதேமாதிரி காமெடி சீன்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. வயிறு வலிக்க சிரிச்சுக்கிட்டே தான் பார்க்கணும். அவங்களோட தத்ரூபமான நடிப்பு, அதுவும் இந்த கிராமத்து பேச்சு எங்கள் ஊர் சைடில் பேசுகிற மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் இன்டர்வெல்லில் பாப்கார்ன்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கடைசி வரையும் இங்கே பாருங்கள், என் பையன் என் நாத்தனார் பையனும் விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டே தான் படம் பார்த்தாங்க. படத்தை பார்த்து முடிச்சுட்டு வீடு வந்து சேர்ந்துட்டோம்.